ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்றார். அப்போ இயேசு யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுக்க போறதை தெரிஞ்சு, யூதாஸ் பாவம் பண்ண போறதை தெரிஞ்சு கலங்குகிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். இவருக்கு நான் தப்பு செய்ய போறேன்னு தெரிஞ்சனா அவர் இருதயம் கலங்க ஆரம்பிச்சிரும். நம்ம மேல உள்ள அன்பு நிமித்தம் என் பிள்ளை தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் கலங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் நீங்க தப்பு செய்யற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரப்போகுதுன்னா, ஒரு சோதனை வரப்போகுதுன்னா அவர் கலங்கி முன்னறிவிப்பார். இந்த மாதிரி போராட்டம் உனக்கு வரப்போகுதுப்பா, நீ விழுந்துடாதேன்னு சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவிப்பார். பேதுரு சோதனைக்குள்ள பிரவேசிக்கணும், நீ மறுதலிக்க போறேங்கிறத இயேசு முன்னறிவித்தார். அர்த்தம் என்ன தெரியுமா? நீ சோதனைக்குள்ள பிரவேசிக்கப்படாதபடிக்கு 1 மணி நேரம் ஜெபி. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல கலங்குகிறார், அர்த்தம் அன்பா இருக்கிறார். அதனால நீ பாவத்துல விழுந்துடக்கூடாதுன்னு அவர் கன்சர்ன் பண்றாரு. என்ன கூட வேதத்துல சில காரியத்தை